பாருங்க எப்படி இருக்கானோ சுக்கான்னா இதான் மட்டன் சுக்கா. வணக்கம், நான் உங்கள் வைசாராஜ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் சுக்கா பண்ண போறோம். மட்டன் சுக்கானா டக்குன்னு சொல்ல மடான் புரிஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியா நம்ம வீட்டில் என்ன பொருள் அதை வச்சு ஈஸியாக செய்யற மாதிரி கடை டேஸ்ட்டுக்கு நீங்க ஈஸியா வீட்டில் செய்யற மாதிரி நான் இப்படி டக்குன்னு ஒரே இதுதான். ஒரு மட்டனை வேக குக்கரை வைக்கிறோம், ரெண்டு பட்டங்கிராம்பு மல்லி வறுத்து அரைக்கிறோம், அடுத்த சைடு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரியா வேக வைக்கிறோம், வேக வைக்க தண்ணி இருக்கும். இது 3 லிட்டர் தண்ணி. இந்த மாதிரி கறி நல்லா கழுவி 2-3 ரூபாய் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கறி வாஷ் பண்ணி போடுங்க. அப்புறம் 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வைக்கணும். கொஞ்சம் ஐயில வந்துட்டே இருந்தால் மழை தண்ணி வத்திரும், கறி வேகாது. கொஞ்சம் ஐயில ஒரு நல்ல ஒரு கொதிக்க வச்சோன்னா மறுபடியும் லோ ஃப்ளேம் மாற்றிட்டோம்னா கறி அப்படியே வந்துடும். அதுதான் லோ ஃப்ளேம் வைக்கும். பஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வச்சு மறுபடியும் மாற்றிக்கலாம். நம்ம 1 கிலோ மட்டன் சுக்கா பண்ணுறோம். இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இந்த கறிக்கு தேவையான லேசாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டோம்னா கறி கொஞ்சம் கருப்பாக தெரியும் வெந்ததுன்னா, அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறோம். கறி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் கல் உப்பு போடுறோம். அந்த 1 கிலோ கறிக்கு எவ்வளோ தேவை கல் உப்பு போடுறோம். இந்த கல் உப்பு போட்டால் தான் உப்பில் கறி லேசாக பிடிக்கும். ஏன்னா அடுத்தாப்புல மசாலா வறுக்கும்போது கறி வந்தோடனே அப்படியே நம்ம பெரட்டாக தான் செய்வோம் அதில். அதனால் அந்த டைமில் உங்களுக்கு உப்பு பிடிக்காது. ஏன்னா இதில் உப்பில் வந்துருச்சுன்னா அந்த மசாலா அப்படி பெரட்டும் போது கரெக்டாக இருக்கும் அந்த வேக்காடு. ஓகே, அதுக்காக இப்போ நம்ம உப்பு போட்டுருக்குறோம். ஓகே, கறி கரெக்டாக வந்திருக்குது. தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக 3 லிட்டர் 1 கிலோ அரிசி போட்டால் 1 கிலோ கறி போட்டால் 3 லிட்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 3 லிட்டர் தண்ணி வேகும்போது கறி வெந்துடும். கறி வெந்தாச்சு. இந்த 1 கிலோ மசாலாவுக்கு 2 ஸ்பூன் மல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கிராம்பு. கிராம்பு நிறைய இருக்கக்கூடாது, கசக்கும். ஓகே, இதை லேசாக வறுக்கிறோம். இதாக வறுத்தா போதும். லேசாக பொடிய ஆரம்பிக்குது. இப்போ எடுத்துடலாம். சுக்கா பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு கிலோ கறிக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறோம்.
ஓகே, இஞ்சி பூண்டு வந்தாச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறோம். ஓகே, ஒரு 100 கிராம் வெங்காயம். ஒரு கிலோ கறிக்கு 100 கிராம் வெங்காயம். வெங்காயம் நல்லா பொரியணும். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் தான் மற்றது போடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மசாலா கூட அந்த கறி கூட மசாலா சேரும். வெங்காயம் முழுசாக இருந்தால் அது முழுசாக மேலே தெரியும். கொஞ்சம் வேக்காடு கம்மியாக இருந்தால், அதனால தான் நல்லா வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் டக்குன்னு வதங்குறதுக்கு லேசாக ஒரே ஒரு கல் உப்பு போடுறோம். டக்குன்னு வதங்கிடும். என்ன கரண்டியில் விட்டதுன்னா அந்த இஞ்சி பூண்டு வந்து அப்படி கலக்கும்போது கரண்டியில் எண்ணெய் சூடாக கரண்டியில் ஒட்டும். அப்போ தட்டி விட நல்லா இஞ்சி பூண்டு நல்லா முருகிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு போல நல்லா முருகிருச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி முருகணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் சுக்காக்கு. இஞ்சி பூண்டு பச்சையாக இருந்ததுன்னா அது பச்சை அந்த இந்த அளவுக்கு முருகல்னா அது சுக்காவோட மனம் இருக்காது. அது மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா முருகிறானோ. இப்போ ஒரே ஒரு தக்காளி போடுறோம், அரைச்சி வச்சதை. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மல்லி புதினா, ஏற்கனவே மிளகு போட்டிருக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் கறி மசாலா, லேசாக மஞ்சத்தூள், மல்லி ஏற்கனவே போட்டுருக்குறோம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு ஒரு வதக்குறோம். அந்த மிளகா மல்லியெலாம் வறுத்து அரைச்ச பொடி போடுறோம். பொடி போட்டோன்னே அப்படியே அந்த மசாலா மணக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச கறி எடுத்து கொட்டுறோம். கொஞ்சம் தண்ணி கூட போதும். நல்லா அந்த பட்டை கிராம்பு அந்த மசாலாவோட வாசம் அப்படி ஜம்முன்னு இருக்கும். இது வந்து சுக்கா இந்த மாதிரி இருக்கணும். இது என்னென்னா பச்சைக்கறி சுக்கா போடுவோம். பச்சைக்கறி சுக்கானா அப்படியே கறியை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணுவோம். மிளகா கறியெல்லாம் மசாலாலாம் போட்டு இப்போ என்ன ப்ராசஸ் கறிக்கு முன்னால் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணி பச்சைக்கறியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, தண்ணி கரெக்டாக அந்த மாதிரி இதாக கரெக்டாக 1 கிலோ கறி போட்டிங்கன்னா 3 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து கரெக்டாக ஃபினிஷிங் ஆயிரும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு டக்குன்னு தெரியாதுங்கிறக்காக நான் வேக வச்சு இப்போ கரெக்டாக சொல்லி காமிச்சேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை இப்போ பச்சையாகவும் போடலாம். பச்சைக்கறி சுக்கா இதோட சூப்பராக இருக்கும். ஒரு கறி உப்பு வைக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. போதும்.
அவ்வளோதான். இன்னும் அடுப்பா பண்ணிடலாம். இதான் சுக்கா, மட்டன் சுக்கா. பாருங்க எப்படி இருக்கானோ சுக்கான்னா, இதான் மட்டன் சுக்கா. அந்த மட்டன் சுக்காவோட மனமும் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு நல்லா, அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு, அந்த வெங்காயம்லாம் போட்டு, அந்த வெங்காயம் தெரியாது, அந்தளவுக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்குது. இப்போ ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல கறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக்காடு கொடுத்து வைக்கணும். கறி நல்லா வந்திருக்கணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவரும் அந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக அந்த கறியில் ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பீஸில் எவ்வளோ கறி விட்டணுமோ தனித்தனியாக கறி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கறியில் இவ்வளோ மசாலா இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, அருமையான ஒரு சுக்கா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9750 52 82 50. நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நாங்கள் ஈவெண்ட் வச்சுருக்கிறோம். அதுபோக A to Z மணவர்லேருந்து ஐயர்லேருந்து பந்தி முதல் பந்தல் வரைக்கும் வச்சுருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எந்த சந்தேகமாக கேளுங்க. உங்கள் வீட்டில் சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் ஏதாவது கூப்பிடுங்க, பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். நான் என்ன சொல்கிறேனோ இதுதான் நான் செய்வேன். ஒரு தக்காளி 40 கிராம் இருக்குன்னு 40 கிராம் என்னோடய தக்காளி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நான் எனக்கு ஒரு தரம் வச்சுருப்பேன், தரத்தை செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன். நன்றி, வணக்கம். மைசா ராஜன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.